சார் டாக்டர் தான் சார். எம்பிபிஎஸ் முன்னும் விருப்பம் இருக்கு. எதனால? சார் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்டிங் சார். அம்மா வந்து வெயிலில் வேலை செய்கிறாங்க சார். அதை க்யூர் பண்ணணுன்றனால நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். இப்போ 12வது படிக்கிறவங்களுக்கு உங்களோட இலக்கு என்ன? எல்லாத்துக்கும் அந்த சேலரி எவ்வளோ கொடுக்குற ஆனுவல் எப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் மோட்டிவேஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரியான மனிதர்கள் இங்கே இயங்கிட்டு இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி மனிதர்கள் இயங்கி ஒரு வந்து நீ இப்போ நீ பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் நல்லா படிக்கிற இன்டர்வியூ எடுத்துட்டாருன்னா உனக்கு நீ என்ன பேர் கேட்க நம்ம வேற வேணா கொடுப்பா அது நீங்க அவங்களோட அதுக்கு முன்னாடி படிக்கட்டுகள்ல உங்களுக்கு 12வது பரீட்சை ஒன்று இருக்கு இல்லையா முக்கியமா, அதை நீங்க அந்த நோக்கத்துல நீங்க வேலையை செய்யணும். அதுல நல்ல மதிப்பெண் எடுக்கணும். நான் சொல்ல வந்தது இதுதான். நண்பர் சதீஷ் அவர்களே பேசுவோம். நீங்கள் அவங்களுக்கு வந்து கேட்கணும். உங்களுக்கு என்ன விதமான டவுட்டுகள் இருந்தாலும் நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாம். அவரோட இன்ஸ்டியூட் திருச்செங்கோட்டில் இருக்குது. நம்ம வந்து இதெல்லாம் எப்போ பயனளிக்கும் அப்படின்னம்னா, எப்போ நம்ம செயலுக்கு வரோம் அப்படின்னம்னா நம்ம படிக்கிறத பொறுத்து தான். படிக்கிறத பொறுத்து நீங்கள் குவாலிட்டியாக இருந்தீங்கன்னா நம்ம மனிதர்களோட சர்வசாதாரணமாக நம்ம இயங்க முடியும். இல்லை அப்படின்னா கடினம். மதிப்புக்குரிய நண்பர் சதீஷ் அவர்களை பேச வருமாறு ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ 11th and 12th ஸ்டாண்டர்டில் இருக்கீங்க. 11வது 12வதுலையும் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? எத்தனை பேர் 12வது படிச்சுட்டு இருக்கீங்க? கை தூக்குங்க. ஓகே, மீதி எல்லாருமே 11வது. எத்தனை பேர் இதில் முதல் குரூப் பயாலஜி குரூப் 11வதுலையும் சரி 12வதுலையும் சரி எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்க? முதல் குரூப் 11வதுலையும் சரி 12வதுலையும் சரி பயாலஜி குரூப். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப். ஓகே, அடுத்தது தேர்ட் குரூப் இருக்குல்ல, காமர்ஸ் குரூப் இருக்கா? பியூர் சயின்ஸ். பியூர் சயின்ஸ்னா ஒன்லி பயாலஜி மட்டும் வரும். பயாலஜி மட்டும் வரும், மேத்தமெட்டிக்ஸ் வராது. அந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க பியூர் சயின்ஸ் குரூப்? ஓகே ஓகே, நல்லது. சரி, உங்களுக்கு எத்தனை நாள் வந்து ப்ரோக்ராம் போயிருக்கு? எத்தனை நாள் ப்ரோக்ராம் நடந்திருக்கு? இது எத்தனாவது நாள்? 4வது நாளுக்கு நீங்க 5வது நாளுக்கு நீங்க 5வது நாள். 5வது நாள். இப்போ இந்த என்எஸ்எஸ் இந்த ப்ரோக்ராம் உடைய நோக்கம் என்னது? இந்த சைடு ஒரு ஆன்சர், ஒரு பதில். இந்த சைடு ஒரு பதில். சேவை. சேவையின் அடிப்படையில் அது ஒரு நோக்கமா இருக்கு. வெரி குட். அப்புறம் இந்த சைடு யாராவது? உங்க பேர் என்ன? வினோத்குமார். வெரி குட். வினோத்குமார் கேப் பண்ணுங்க. இந்த சைடு ஒரு நோக்கம் என்ன? இந்த நோக்கம் என்ன? பயனளிக்கணும், மற்றவங்களுக்கு பயனடையும் வகையில் நம்ம வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ இங்கே பயனுள்ளதாக என்ன செஞ்சீங்க இந்த கடந்த 5 நாளில்? நம்ம இருக்கும் இடத்த வந்து சுத்தம் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்காக மட்டும் செய்யலை, இங்கே படிக்கும் மாணவர்களுக்கு அவங்களுக்காகவும் நீங்கள் சேர்த்து செஞ்சுருக்கீங்க இல்லையா? வெரி குட். சிரோன், உங்கள் பேர்? கோபிதா. ரைட், சிரோன். வெரி குட். இப்போ இன்னைக்கு வந்து எனக்கு சார் வந்து உன்னோட தலைப்பு நீ சூஸ் பண்ணிக்கோ. பெரியன் சார் வந்து என்னோட நண்பர். உங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் சொன்னார், என்ன நாங்கள் எப்படி வந்தோம், எப்படி எங்களுக்கு அறிமுகம் பட்டுச்சு அப்படின்னு சொன்னார். ஸோ தலைப்பு வந்து நான் 2 தலைப்பை வந்து சேர்த்தி ஒரே தலைப்பாக கொண்டு வந்திருக்கேன். தலைப்பு நம்பர் 1 நான் என்ன எடுத்திருந்தேன்னா, இந்த போதைப் பொருளுடைய விழிப்புணர்வு. இந்த போதைப் பொருளுடைய பழக்கங்கள், அதோட யூஸ் பண்ணுற எண்ணிக்கை வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அதிகரிச்சுட்டே வருது. நீங்கள் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அரசாங்கமும் சரி காவல்துறையும் சரி அதுக்கான நடவடிக்கைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்கு. நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு தலைப்பு. இதுக்கான விழிப்புணர்வு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு எதுக்கு முக்கியத்துவம் தரணும், எதுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள் பற்றி நான் ஒரு தலைப்பில் பேச வந்திருக்கேன். இன்னொரு முக்கியமான தலைப்புக்கு என்னன்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த போட்டித் தேர்வுகள் அதிகமாகிட்டே வருது. உங்களுக்கு தெரியும், உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்களோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ பேங்க் எக்ஸாமுக்கு படிக்க போகிறாங்க, ஐஏஎஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்க போகிறாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரூப் 1 குரூப் 2 குரூப் 3 படிக்கிறாங்க. எல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்போ இதெல்லாமே போட்டித் தேர்வு தானே. நீங்கள் ஸ்கூலில் கேள்விப்பட்ட விஷயம் நீட்டு. பெருமளவில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நீட்டுங்கிற போட்டித் தேர்வு வந்து கடினமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, எளிமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா? படிக்காதவங்களுக்கு அது எளிமையாக தான் இருக்குன்னு நீங்கள் அப்ரோச் பண்ணணும். இந்த உலகத்தில்
எதுவுமே கடினம் கிடையாது. கரெக்டான உழைப்பையும் தெளிவான அறிவையும் பயன்படுத்தினீங்கன்னா இந்த உலகத்துல எதுவுமே கடினம் கிடையாது. கடினம்னு நினைச்சிருந்தா இமயமலை மேலே ஏறி தொட்டிருக்க முடியாது, இல்ல உச்சிக்கு போயிருக்க முடியாது. கடினம்னு நினைச்சிருந்தா நிலாவுக்கு போயிருக்க முடியுமா? போயிருக்க முடியாது. எதுவுமே கடினம் கிடையாது. கரெக்டான உழைப்பும் தெளிவான அறிவு சிந்தனைகளை நீங்க பயன்படுத்தினீங்கன்னா எதுவுமே கடினம் கிடையாது. கடினம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. கடினம்னு ஒண்ணு கிடையாது. அது நீ ஞாபகம் வச்சுக்கங்க. கஷ்டம் அப்படிங்கிறது ஒண்ணுமே இல்லை. சரி, ரெண்டாவது, இந்த 2 தலைப்புகளும் நான் எப்படி ஒருங்கிணைச்சிருக்கேன். நீங்க இந்த தவறு சரி அப்படின்னு 2 விஷயங்கள் நீங்க ஆரம்பம் காலம் கட்டத்திலிருந்தே சின்ன வயசுல இருந்தே கேள்விப்பட்டு இருந்திருப்பீங்க. கரெக்டா இல்லையா? இதெல்லாம் நீங்க செய்யணும், இதெல்லாம் நீங்க செய்யக்கூடாது அப்படின்னு உங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, வீட்டில் அப்பா அம்மா சொல்லி கொடுத்துருப்பாங்க, பள்ளியில் ஆசிரியர்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய அக்கா தங்கைகளும் சொந்தக்காரங்களும் இதெல்லாம் சரி இதெல்லாம் தவறுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆமாவே இல்லையா? இப்ப நாம இந்த சமுதாயத்துல இருக்கும் பொழுது சரின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை நடைமுறையில கொண்டு வரோம், தவறுங்கிற விஷயத்த நம்ம ஒதுக்கி வைக்கிறோம். ஆமா தானே? அதுல ஒரு முக்கியமான விஷயம், இந்த தவறான வழியில் செல்றது போதைப் பொருள், இது எல்லாமே ரொம்ப 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 தவறுன்னு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. எப்பவுமே வாழ்க்கையில ஒரு குறிக்கோளை கொண்டு செயல்படுறவங்க தவறான வழியில செல்ல மாட்டாங்க. ஒரு குறிக்கோளுடைய விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை வச்சு மட்டும் செயல்பட்டீங்கன்னா வாழ்க்கையில சரியான விஷயங்களை தான் நீங்க செய்வீங்க அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ 12வது படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய இலக்கு என்ன? 11வது படிக்கிறவங்களுக்கு உங்களுடைய இலக்கு என்ன? இந்த மாதிரி உலகத்துல எல்லாரும் அவங்களுடைய இலக்கை முடிவு பண்ணணும். புரியுதா இல்லையா? இப்ப நான் ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கேன், எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கும். அதே மாதிரி பெரியன் சார் பிஜிடி பிசிக்ஸ் உங்களுக்கு இங்க ஹேண்டில் பண்றாரு, இவருக்கு ஒரு இலக்கு இருக்கும். என்னோட வகுப்பில் இருக்க எல்லா மாணவர்களையும் 100% தேர்ச்சி பட வைக்கணும், நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வைக்கணும்னு அவருக்கு ஒரு இலக்கு இருக்கும். இந்த உலகத்துல எல்லாருமே ஒரு இலக்கை நோக்கி பயணம் செஞ்சோம்னா தவறான விஷயங்களை நம்ம கையில் எடுக்க மாட்டோம். இது ஒரு முதல் ஃபண்டமெண்டல் அடித்தளமான விஷயம், நீ ஞாபகம் வச்சுக்கணும். யார் இந்த தவறான விஷயங்களை கையில் எடுக்கிறா? சரி, நான் சொல்றது தவறுங்கிறது இந்த போதைப் பொருள் மட்டும் கிடையாது. தவறுங்கிறது அப்பா அம்மா கூட சண்டை போடுறது, அவங்களை எதிர்த்து பேசுறது, ஆசிரியர் சொல்றது கேட்காம இருக்கிறது, தேவையில்லாம கோவப்படுறது, அதே மாதிரி நேரத்தை வீணடிக்கிறது, நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தாம விடுறது, இது எல்லாமே தவறுகள் தான். ஏன் அதை தவறா சொல்றோம்? ஏன்னா நாங்களோட அனுபவத்திலிருந்து சொல்றோம். ஆமாவா இல்லையா? இதெல்லாமே நீங்க காலகாலமா கேட்டிருப்பீங்க, வீட்டுல பேசியிருப்பாங்க, அப்பா அம்மா பேசியிருப்பாங்க. ஆனா இலக்க நோக்கி நம்ம பயணம் பண்ணலைன்னா இதெல்லாமே செய்வோம். சரி, எனக்கு எந்த இலக்குமே இல்லை, நான் ஏதோ ஸ்கூலுக்கு வரேன், ஏதோ சொல்றாங்க, ஏதோ பேக் எடுத்துட்டு நான் போறேன், வீட்டுக்கு போறேன், ஸ்கூலுக்கு வரேன், இலக்கு இல்லை, ஒரு நோக்கம் இல்லை. அப்ப என்ன ஆகும்? தவறுகள் செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். ஆமாவே இல்லையா? ஸோ அதனால நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்லக்கூடிய முதல் விஷயம் என்னன்னா, இது முடிஞ்ச உடனே ஒரு பேப்பர் பென் எடுத்து உங்களுடைய இலக்கு என்ன, இன்னைக்கு உங்களுடைய இலக்கு என்ன, அதை எழுதுங்க. அதை எழுதி உங்களோட ரூம்ல ஒரு செவுத்துல எழுதி ஒட்டி வைங்க. பண்ணுவீங்களா? எல்லாரும் பண்ணுவீங்களா? இத பண்றதுனால தவறான விஷயங்கள் நம்ம செய்யவே மாட்டோம். புரிஞ்சுச்சா? உங்களுடைய இலக்குங்கிறது எது வேணா இருக்கலாம். ஒரு மாசத்தின் இலக்கா இருக்கலாம், ஒரு வருடத்தின் இலக்கா இருக்கலாம், ஒரு நாளினோட இலக்கா இருக்கலாம். ஒரு மாதத்தின் இலக்கு, கோட்டையில தேர்வு வருதா, ஹாஃப் இயர்லி தேர்வு வருதா, அதெல்லாம் முதல் மதிப்பு வரணும், அது என்னோட இலக்கு. முழு ஆண்டு தேர்வு வருதா, முதல் மதிப்பு வாங்கணும், என்னோட இலக்கு. நாளைக்கு பெரியண்ணன் சார் உங்களோட கிளாஸ்ல பிசிக்ஸ் ஒரு பரீட்சை வைக்கிறாரா, முதல் மதிப்பு வாங்கணும், அது என்னோட இலக்கு. காலையிலும் மாலையிலும் அந்த இலக்கை மட்டுமே நீங்க பார்த்து 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 உங்க வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நாம செல்லும் வழி ஒரு தூய்மையான நல்வழியில் தான் நம்ம செல்லுவோம், தவறான வழியில் போக மாட்டோம். இதுக்கு பெருசா போதைப் பொருள் விழிப்புணர்வுலாம் ஒண்ணுமே இல்லை. இதுதான் உங்களுக்கு சொல்யூஷன், இதுதான் உங்களுக்கு
இதுதான் உங்களுடைய வேலை. இலக்கை நோக்கி பயணிக்கிறது மட்டும்தான் உங்களுடைய வேலை. சரிங்களா? அது ஒரு முக்கியமான பாயிண்ட். ரெண்டாவது, இந்த உலகத்துல பெரிய விஷயங்கள் சாதிச்சவங்க எல்லாருமே, இந்த உலகத்துல பெரிய விஷயங்கள் சாதிச்சவங்க, கையை விட்டு என்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச பேருக்கெல்லாம் இருக்கும். தமிழ்நாட்டில இருந்து இப்ப கூகுள் சிஇஓ இருக்காரா? கூகுளுடைய சிஇஓ யாரு? சத்தமா? சுந்தர் பிச்சை. அவரு பெரிய இலக்கு அடைஞ்சிருக்காரு. அவரு ஒரு இன்டர்வியூக்கு போறாரு, கூகுளோட இன்டர்வியூக்கு போறாரு. கூகுளுடைய இன்டர்வியூக்கு போகும்பொழுது, அப்போ நமக்கு ஜிமெயில் தெரியும் தானே, உங்களுக்கு மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி தெரியும் தானே? அப்பதான் புதுசா ஜிமெயில் உருவாயிருக்கு. அவரோட இன்டர்வியூல அந்த ஜிமெயிலை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க. சரிங்களா? ஜிமெயிலை பத்தி ஒரு கேள்வி கேட்கறாங்க. அந்த செகண்ட்ல அவருக்கு அந்த ஜிமெயிலுக்கான கேள்வியை அவரால் சொல்ல முடியல. ஏன்னா அவர் அந்த இன்டர்வியூக்கு போகும்பொழுது ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அது உருவாயிருக்கு, அது நடைமுறைக்கு வந்திருக்கு. அவருக்கு அதை பத்தி தெரியல. அவர் உண்மையா எனக்கு அதை பத்தி தெரியலைங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. வேற கேள்விகள் கேட்டது எல்லாத்துக்குமே பதில் அளிச்சிடுறாரு. ஆனா அவர் உண்மையா எனக்கு அதை பத்தி தெரியலைங்க, நான் அதை பார்க்கல அப்படின்னு அந்த உண்மையா இருந்தது காரணத்தை கொண்டு அவரை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணிட்டு கூகுள் குரோம் வந்துச்சு பாத்தீங்களா? கூகுள் குரோம் நம்ம எடுத்த உடனே gmail.com அடிச்ச உடனே கூகுள் வரும் பாத்தீங்களா? அதை உருவாக்குனவரே சுந்தர் பிச்சை தான். அதுல மூலியமா பல கோடி வருமானம். யாருக்கு? அந்த கம்பெனிக்கு. யார் உருவாக்குனது? சுந்தர் பிச்சை. இப்போ உண்மையா இருந்ததுனால அவருக்கு அங்க வேலை கிடைச்சது. அவர் நினைச்சிருந்தா கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து சமாளிச்சுட்டு போயிருக்க முடியும். ஆனா அந்த நொடியில அவருக்கு தெரியலன்னு சொல்லி அவரை செலக்ட் பண்ணாம விடல. ஆமா தானே? என்னடா இது கூட இவருக்கு தெரியல, செலக்ட் பண்ணாதரா அப்படின்னு அவரை தூக்கி போடல. எதுக்கு செலக்ட் பண்ணாங்க? உண்மையா இருந்ததுக்காக அவரை செலக்ட் பண்ணிருக்காங்க. இப்போ என்ன நோக்கமா இருக்கும்? அந்த இன்டர்வியூ எடுத்தாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன தெரியுமா நோக்கமா இருக்கும்? டேய், இந்த தம்பி வந்து உண்மையா இருந்திருக்கிறாரு, நாளைக்கு நம்ம கிட்ட உண்மையா வேலை செய்வாரு, நாளைக்கு நம்ம கிட்ட உண்மையான உழைப்பை கொடுப்பாரு, நாளைக்கு நம்மளோட கம்பெனில உண்மையான நிலைக்கு கொண்டு போவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவர் மேல. அதையே செஞ்சாரா? இப்போ ஒரு நாளைக்கு அவரோட சம்பளம் என்னது? ஒரு நாளைக்கு சுந்தர் பிச்சை அவர்களுடைய சம்பளம் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 380 கோடி. ஒரு நாளைக்கு அவருடைய சம்பளம் 380 கோடி. யோசிச்சு பார்க்க முடியுதா? நீங்க போய் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க, சுந்தர் பிச்சையின் ஒரு நாள் சம்பளம் என்ன அப்படின்னு. 380 கோடி. தலை சுத்துதா? அப்ப அந்த கம்பெனி எந்த அளவுக்கு பெரிய கம்பெனியா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. இது உண்மையான செய்தி. யாரு? நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து, சென்னையில இருந்து இந்த அளவுக்கு பெரிய வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. இப்போ இதனுடைய அடித்தளம் என்னது? உண்மையான உழைப்பு. சரிங்களா? நாளைக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிறவங்க நீங்க யாராவது உங்களோட உண்மையான உழைப்பை கொடுத்து, உண்மையான உழைப்பு கம்பெனிக்கோ உங்களுக்கோ நீங்க கொடுத்து மேல பெரிய லெவல்ல போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. பண்ண முடியும், முடியாமலாம் கிடையாது. அது ஒண்ணு நீட் மாதிரி எக்ஸாமா இருந்தாலும் சரி, இல்ல குரூப் எக்ஸாம் மாதிரி போட்டித் தேர்வுகள் எதுவா இருந்தாலும் சரி, உண்மையான உழைப்புக்கு அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான பல விஷயங்கள் இருக்கு, பல போட்டித் தேர்வுகள் இருக்கு உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்ப அதுல ஒண்ணு என்எஸ்எஸ் அந்த மாதிரி ஒண்ணுதான். என்எஸ்எஸும் இந்த ப்ரோக்ராமும் உண்மையாலுமே நாட்டுக்கு நற்பணி செய்யணும்னு நினைக்கிற குழந்தைகள் யார் யார் இருக்கீங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? வாங்க. அதுக்கு கவர்மெண்ட் பாருங்க எவ்வளவு செலவு பண்ணுது, நம்ம அரசாங்கம் பாருங்க எவ்வளவு செலவு பண்ணுது. அதுக்கு நம்மளோட டீச்சர்கள், ஆசிரியர்கள், அரசாங்க ஆசிரியர்கள் எவ்வளவு உங்களுக்காக சப்போர்ட் பண்றாங்கன்னு பாருங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே பஞ்சம் கிடையாது. எதுக்கு? சலுகைகள் அரசு செய்யறதுக்கான பஞ்சங்கள் கிடையாது, பஞ்சமே இல்லை. ஆனா நாம நம்மளுடைய நேரத்தை கரெக்டா பயன்படுத்துறதுக்கான சந்தர்ப்பங்கள் நாம ஏற்படுத்தாம விட்டுறோம். நம்மளைய எல்லாத்துக்கும் முன்னாடியும் அடையாளம் படுத்துறதுக்கு தவறிடுறோம்.
பாருங்க என்கிட்ட உண்மையான உழைப்பு இருக்கு, நான் நல்லா பண்ணுவேன், என்னால் இது செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் ஸ்கூலுக்கோ அரசாங்கத்துக்கோ வெளிச்சத்துக்கு காமிங்க, மார்க் வாங்கி காமிங்க, உங்கள் இலக்கை நோக்கி அடைஞ்சு காமிங்க. பண்ண முடியும் தானே? பண்ண முடியும் தானே? சரி, இந்தாங்க மைக்கு பிடிச்சிக்குங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கையில் பிடிங்க. தைக்க இருக்கக்கூடாதுல்ல? ஓகே, அங்கே முன்னாடி பாருங்க. இப்போ உங்களோட ஸ்கூலில் இப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் யாரு? மைக்கில் பேசுங்க. சார் அவர் தாங்க சார். அவர் பேரு சார் பெரியண்ணன் சார். பெரியண்ணன் சார். ஆமாம், ஒர்க் டனோட ஃபார்முலா சார் F/S சார். அவ்வளோதான், அவ்வளோதானே? ஏன் பதட்டத்தில் சொல்கிறீங்க? சரியா? ஒர்க் டனோட ஃபார்முலா என்னது? F/S. மைக்கில் F/S. F/S. இல்லை எஃப்னா ஃபோர்ஸ், எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளோதானே? சரி, எதனால் ஃபிசிக்ஸ் பிடிக்கும்? சார் சாரை பிடிக்கும், அதனால ஃபிசிக்ஸ். சூப்பர் சூப்பர். என்ன தமிழ்ச்செல்வன், தமிழ்ச்செல்வன் உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? மைக்கில் தான் பேசணும், தைக்கப்படாதா? மைக்கில் பேசு. என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும்? பாக்கெட்டில் கை எடுத்துரு. தமிழ் பிடிக்குமாடா? சரி, ஒரே ஒரு திருக்குறள் எனக்காக சொல்லு. எந்த திருக்குறள் இருந்தால் பரவாயில்ல, உனக்கு பிடிச்ச திருக்குறள். நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. சூப்பர். சரி, ஃபியூச்சர் எதிர்காலத்துல நீ என்ன ஆகணும்னு விருப்பப்படுற? முடிவு பண்ணலையா? எப்போ முடிவு பண்ணணும்னு நினைக்கிற? 12th முடிச்சிட்டா? யாராவது பார்த்தோ மற்றவங்க கிட்ட பேசியோ பழகியோ உனக்கு எதுலையுமே இது வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் வரலையா? நான் இந்த மாதிரி தான் ஆக போறேன் சார், ஒரு தமிழ் ஆசிரியராக போறேன், ஒரு தமிழ் எழுத்தாளராக போறேன், எனக்கு தமிழ் தான் உனக்கு பிடிக்கும், அதுல ஏதாவது உனக்கு சிந்தனைகள் வந்துச்சது வரைக்கும்? இன்னும் வரல. முடிவு பண்ணாம இருக்கியா? சீக்கிரம் முடிவு பண்ண. உன்னோட எதிர்காலத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். சரியா? ஓகே, இந்தாங்க. சரி, உங்க பேர் என்ன? காவியா. காவியா, உங்க கெமிஸ்ட்ரி ஆசிரியரோட பேரு? ராஜேஸ்வரி மிஸ். ராஜேஸ்வரி மிஸ். காவியா ரொம்ப போல்டா இருக்காங்கல்ல? ரொம்ப போல்டா இருக்காங்கல்ல? இது ஒரு உதாரணமா நீங்க எடுத்துக்கணும், ஒரு எக்ஸாம்பிளா நீங்க எடுத்துக்கணும். தயக்கம் படக்கூடாது கோபிதா, அந்த தயக்கம் இருக்கக்கூடாது. தயக்கம் நம்ம தப்பு பண்ணியிருந்தா மட்டும்தான் இருக்கணும். நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும் தயக்கமோ பயமோ இருக்கவே கூடாது. பயத்தை நீங்க குறைச்சிங்கன்னா தான் வாழ்க்கையில மேல் நோக்கி உங்களால போக முடியும். நான் சொல்றது புரியுதா? ஏன்னா மேல் நோக்கி போவதுன்னு என்ன அர்த்தம்? நாம ஒரு உயரத்துக்கு போகும்பொழுது பயம் அதிகமாக தான் செய்யும், பயம் அதிகமாக தான் செய்யும். ஏன்னா அங்கிருந்து விழுந்துட்டோம்னா என்ன ஆகுறது, அங்கிருந்து விழுந்துட்டோம்னா என்ன ஆகுறதுங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்கும், தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அது இருந்தாலும் மேலே போக முடியாது. ஸோ தைரியமாக இருக்கணும், ரொம்ப 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 தைரியமாக இருந்து நீங்கள் வேலைகள்லாம் செய்யணும், விஷயங்கள்லாம் செய்யணும். புரிஞ்சா? யாருக்கு இங்கே நீட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு? நீட் நான் படிக்கணும் அப்படின்ட்டு 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு உங்கள் பேர் என்னம்மா? 10th நீங்கள் என்ன ஸ்கோரு? 370. நீங்கள் யாரும் பயாலஜி டீம் இல்லையா? நீங்களும் இருக்கீங்க. இப்போ நீங்களா 11th? ஓகே. இதில் யார் 10th ஃபர்ஸ்ட் மார்க்கு? கோபிதா எவ்வளோ மார்க்? நீங்கள் 460. நீங்கள் 450. நீங்கள் 75. 25. ஓகே. ஆனால் நீங்கள் 3 பேர் 11th இருக்கீங்க, நீங்கள் 2 பேரும் 12th இருக்கீங்க. உங்கள் மார்க் என்னம்மா? 370 10th. உங்கள் மார்க்கு 350. 2 பேரும் பயாலஜி குரூப் தானா? சரி. எதனால 2 பேரும் இங்கிலீஷ் மீடியமா? நீங்க 3 பேருமா? தமிழ் மீடியம். நீங்க 5 பேர் வாங்க, நீங்க 5 பேர் வாங்க. 5 பேர் இல்லைங்க. மைக் கொடுங்க. உங்களுக்கு வந்து நீட்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, உட்காருங்க. ஆல் தி பெஸ்ட். ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களா? நல்லபடியாக பண்ணுங்க. சரியா? முன்னாடி வாங்க. உங்களுக்கு ஏன் டாக்டர் ஆகணும்னு தோணுது? எனக்கு எங்க அம்மானால டாக்டர் ஆகணும்னு தோணுச்சு. அம்மானாலன்னா காரணம் எப்படி புரியல? அம்மாவோட ஆசையா அது? சரி, மைக்ல பேசுங்க. அம்மாவுக்கு வந்துட்டு விசிங் ப்ராப்ளம் இருக்கு, அதை கியூர் பண்ணணும்ன்றனால நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன். சூப்பர். அம்மாக்கு எவ்வளவு வருஷமா அம்மாக்கு அந்த தொந்தரவு இருக்கு? மைக்ல பேசுங்க. 18 இயர்ஸா இருக்கு. 18 இயர்ஸா நான் பிறந்ததுல இருந்து இருக்கு. பிறந்ததுலேருந்தே பார்த்துட்டு இருக்கீங்க? நான் பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்துச்சுன்னு சொன்னாங்க. அதுல இன்னும் ஸ்ட்ராங் ஆனேன். என்னாலே அதை கியூர் பண்ண முடியணும், என்னால தானே வந்துச்சுன்னு சொன்னாங்க, அதனால நானே கியூர் பண்ணணும்னு நினைச்சு தரேன். இப்போ நான் உங்களுக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக எங்களோட இன்ஸ்டியூட் சைட்ல இருந்து
வேலையை நீங்கள் செய்யறதுக்காக நீட்டு 11th and 12th மொத்தம் ப்ரிப்பரேஷனுக்கான பயாலஜி புக் இருக்குது. இதில் நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஃபெதர்ஸ் இன்ஸ்டியூட்டோட மெட்டீரியல் இது. இதனுடைய மதிப்பு வந்து 6000 rupees வரும். இப்போ அங்கே படிச்சுட்டு இருக்க குழந்தைங்க இதுதான் எடுத்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ தாரணியோட ஆர்வத்தை பார்த்து அவங்க நல்லபடியாக இந்த நீட் எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புக் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 12th முடித்த உடனே 40 நாள் எங்களோட இன்ஸ்டியூட்டில் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, கிராஷ் கோர்ஸு நீட்டுக்காக. தாரணைக்கு அந்த கோர்ஸ் ஃப்ரீ. எல்லாத்துக்கும் அந்த கோர்ஸ் வந்து எல்லாத்துக்குமே 45,000 ரூபா கிட்ட வரும். ஆனால் உங்களுக்கு அந்த கோர்ஸ் ஃப்ரீ. அங்கேயே தங்கி 45 நாளைக்கும் சாப்பாடு, 45 நாளைக்கும் தங்குறதுக்கு இடம், நல்ல டீச்சர்ஸு. நான் ஃபிசிக்ஸ் எடுக்கிறேன், இன்னொருத்தர் கெமிஸ்ட்ரி எடுக்கிறாங்க, 8 டீச்சர்ஸ் இருக்காங்க, 200 குழந்தைங்க இங்கே படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கூட நீங்களும் சேர்ந்து படிக்கலாம். உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள், சரியா? உங்கள் பேர்? சௌனிஷா. எப்போ ஆர்வம் வந்துச்சு நீட்டில்? சார் நான் நீட்லாம் ப்ரிப்பேர் பண்ணலைங்க சார். சைக்காட்டிஸ்ட்க்கு படிக்கலான்னு. சைக்காட்டிஸ்ட்ல ஆல் தி பெஸ்ட், நல்லா பண்ணுங்க. அதுக்கு வந்து என்னென்ன போட்டித் தேர்வு இருக்கு, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இப்பவே அந்த வேலைகளை ஆரம்பிச்சிருங்க, சரியா? முன்கூட்டியே அந்த வேலைகளை நீங்க ஆரம்பிச்சுட்டு அந்த அந்த இலக்கு நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து என்ன நீங்க மைண்ட்ல செட் பண்ணிட்டு அதுலயே வேலையை செஞ்சுட்டே இருங்க டெய்லியும். ஸ்கூல் வகுப்புகள், ஸ்கூல்ல சார்ந்த விஷயங்கள் எல்லாமே போயிட்டே இருக்கும். அது கூட சேர்ந்து இதையும் செஞ்சுக்கிட்டே இருங்க, நல்லபடியா வின் பண்ணிடலாம். ஓகே, நீங்க பண்ணணும், நீட் பண்ணணும் அப்போ, சரியா? நீங்க எனக்கு கால் பண்ணுங்க, சரியாம்மா? நான் ஹெல்ப் பண்றேன், சரியா? ஓகேம்மா, தேங்க்யூ. இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா சௌனிஷுங்க, இது 3 இருக்கு இல்லையா? இது 3 இருக்குல்ல? இது வந்து நீங்க நீட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால இது வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி 3மே ஷார்ட் கோர்ஸுக்கானது. இப்போ அவங்களுக்கு வந்து நான் பயாலஜி கொடுத்துருக்கேன். இது ஃபுல்லாவே பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாம் 4 சப்ஜெக்ட்டுமே இருக்கும். யூஸ் பண்ணிக்கிங்க, சரியா? இது உங்களுக்காக ஃப்ரீயான கொண்டு வந்து. தேங்க்யூ. நீங்க 2 பேர் 11th. நான் உங்களுக்கு பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி புக்ஸ் தரேன். இதுல கெமிஸ்ட்ரி இருக்கு. இது 2லயும் பிசிக்ஸ் ஒரு செட் இருக்கு. இப்போ இது ஃபுல்லா கெமிஸ்ட்ரி. ஷேர் பண்ணிக்கோங்க. பிசிக்ஸ் ஒருத்தர்கிட்ட, கெமிஸ்ட்ரி ஒருத்தர் இருக்கு, பயாலஜி ஒருத்தர் இருக்கு. நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க 2 பேரும் என்ன ஆகணும், உங்களுக்கு என்ன ஆகணும் விருப்பம் இருக்கு? சார் டாக்டர் தான் சார். எம்பிபிஎஸ் போகணும்னு விருப்பம் இருக்கு. எதனால? சார் அப்பா வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்டிங் சார். அம்மா வந்து வெயிலில் வேலை செய்கிறாங்க சார். அதனால அவங்க பெருமைப்படுத்துறாங்க சார். எவ்வளோ நாளா அம்மா கஷ்டப்பட்டு இருக்காங்க? சார் அது ஃபர்ஸ்ட்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அதை நினச்சி பார்க்கும்பொழுது ஒவ்வொரு நாளும் டாக்டர் ஆகணும்னு ஒரு எண்ணம் இருக்குது உங்களுக்கு. வீட்டில் யார் இருக்கா? சார் எல்லாரும் வீட்டில் பேசுங்க. யார் இருக்குன்னா? அம்மா, அப்பா, அண்ணா, நான், தாத்தா, பாட்டி. அண்ணா என்ன பண்ணுறாரு? சார் அண்ணா வந்து காலேஜ் படிக்கிறாங்க. காலேஜ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் டெய்லியும் வந்து வீட்டில் யோசிச்சுட்டே இருப்பீங்களா, நான் நல்லபடியாக ஒரு நல்ல டாக்டர் ஆகணும் அப்படின்ட்டு? அதுக்கான முயற்சிகள், ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் வாங்கணும்ட்டு. ஜாப் நல்லா படிச்சுட்டு தான் ஜாபுக்கு யோசிக்கிறீங்க. நல்ல முறையாக நீங்கள் வேலையை மட்டும், ஒர்க்கை மட்டும் நீங்கள் உழைப்பு போட்டுகிட்டே இருங்க. இப்போ எவ்வளோ மார்க் வந்துட்டு இருக்கு 11th? எப்படி பண்ணுறாங்க சார் பிரியன் சார்? ஓகே ஓகே, சூப்பர். அது இல்லாமல் அவர் நீட்டு தனிப்பட்ட முயற்சி நிறைய நம்ம கோடு போட்டால் போதும் கூட போட்டுருவோம். ஆனால் தயக்கம் மட்டும் இருக்குது, அது மட்டும் கிளியர் பண்ணுறதுக்கு. ஓகே, உங்களுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 12th முடிச்சுட்டு நேராக என்கிட்ட வாங்க, எல்லாமே ஃப்ரீ, சரியா? பெரியண்ணன் சாருக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாமே ஃப்ரீ. நான் பார்த்துக்கிறேன். டைரெக்டாக வாங்க, அங்கேயே ஹாஸ்டல் இருக்குது, ஸ்டே பண்ணி நல்லா படிக்கலாம். நல்லா படிக்கிறதுக்கான நல்ல சூழ்நிலை அங்கே இருக்குது, சரியா? கஷ்டப்படாதீங்க. இப்போ அந்த வருத்தத்தில் நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடாது. நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு வருத்தம் இருந்தாலும் நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கணும் தான் உங்களுக்கு கவனம் இருக்கணும். அதை மட்டுமே செய்யுங்க, சரியா? ஆல் தி பெஸ்ட்மா, ஆல் தி பெஸ்ட். இந்த புக் எடுத்துக்கங்க. 12th முடிச்சுட்டு அங்கே வாங்க, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் நேம்மா? கீர்த்தனா. எப்பயிலேருந்து உங்களுக்கு டாக்டர் படிக்கணும்னு ஆசை இருக்கு? சின்ன வயசுல. எதனால?
அம்மாவுக்கு கர்ப்பப்பை ப்ராப்ளம் இதாக இருந்துச்சு. அதனால போய் டாக்டரில் இது பண்ணி காசு கட்ட முடியாதனால அப்பா என்ன பண்றாருமா? அப்பா ஒன்றும் இல்லை, ஒன்றும் அழுகாதீங்க. ஏன் அழுகுறீங்க? ஒன்றும் இல்லை. சரிம்மா, நான் எல்லாருமே இங்கே பார்த்தீங்களா, இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறவங்களே ஏதாவது ஒரு பாயிண்டில் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. நீங்கள் சப்போர்ட்டிவாக இருக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்போர்ட்டிவாக இருக்கணும். இருக்கீங்களா? சப்போர்ட்டிவாக இருக்கீங்களா? அதுதான் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு அடையாளம். அதே மாதிரிடா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கடைசி வரைக்கும் வருவாங்க. காலேஜில் கூட இந்த அளவுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க மாட்டாங்க. எனக்கு ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? ரொம்ப உண்மையாக இருப்பாங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு, ரொம்ப ரொம்ப உண்மையாக இருப்பாங்க. ஸோ அழுகாதீங்க, நல்லதே நடக்கும், தைரியமாக இருங்க. சரியாம்மா? 12th முடிச்சுட்டு வாங்க, நான் சப்போர்ட் பண்ணுறேன். இந்த புக்ஸை யூஸ் பண்ணிங்க, பயன்படுத்திக்கிங்க. நிறைய கேள்வி பதில் இருக்கும், இதுலேயே பதிலும் இருக்கும், கேள்விகளும் இருக்கும், பதிலும் இருக்கும். டீச்சர்ஸ் பாடம் நடத்தும் போது கூடயே இந்த புக்கையும் பயன்படுத்திக்கிட்டு பயனடைங்க. சரியா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் ஷேர் பண்ணிக்கோங்க. சரியாம்மா? ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, தைரியமாக இருங்க, தைரியமாக இருங்க. சரிப்பா, ஓகே, தேங்க்யூ. நல்ல படிங்க. ஆசிரியர்கள் சொல்கிறத நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கிக்கிட்டு வாழ்க்கையில் நல்ல சிந்தனைகளோடையும், உடலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடலையும் நீங்கள் பார்த்துக்கணும், மனசையும் நீங்கள் பார்த்துக்கணும். ரெண்டுத்தையும் ஸ்பாயிலே பண்ணக்கூடாது. உடலையும் ஸ்பாயில் ஆகக்கூடாது, மனசும் ஸ்பாயில் ஆகக்கூடாது. அப்போ தான் நீங்கள் செய்கிற வேலையில் சிறப்பாக நீங்கள் செய்ய முடியும். ஒரு பரீட்சை வருது, நாளைக்கு காலையில் பரீட்சை இருக்குது. மனசையும் பாதிக்கப்படக்கூடாது, உடலும் பாதிக்கப்படக்கூடாது. ரெண்டும் பட்டுச்சுன்னு என்ன ஆயிரும்? நாளைக்கு பரீட்சை ஒழுங்கு எழுத முடியாது. வீட்டில் கஷ்டங்கள் இருக்கலாம், கண்டிப்பாக இருக்கும். அதெல்லாம் மீறி வரணும். நீங்கள் சமுதாயத்துக்கு அதை மீறி நீங்கள் சாதிச்சு காமிக்கணும். சரியாப்பா? நல்ல குழந்தைங்களா இருக்கீங்க, தைரியமாக இருங்க. இதெல்லாம் கடந்து போகும், கடந்து நாம் போயே ஆகணும். நமக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை காத்திருக்கு. சரியா? அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடைய வேலை செய்யுங்க. புரிஞ்சா? உங்களெல்லாம் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். என்னைய இங்கே இன்வைட் பண்ண பெரியண்ணன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அவர் எனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கலன்னா இங்கே வந்திருக்க முடியாது, உங்களெல்லாம் பார்த்துருக்க முடியாது. நல்ல குழந்தைங்களா இருக்கீங்க. வெற்றி அடைஞ்சு நான் மறுபடியும் பெரியண்ணன் சார்கிட்ட கான்டாக்டில் தான் இருக்க போகிறேன். ஒரு நாள் டே சதீஷ், நீ வந்து பார்த்தீங்களடா, என்னோட குழந்தைங்க வந்து பார்த்தீங்கள, அவங்க இவ்வளோ நல்ல உயரத்தில் இருக்காங்கடா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு அவர் சொல்கிறத நான் கேட்குறதுக்கு காத்துக்கிட்டு இருப்பேன். சரிங்களா? தேங்க்யூம்மா, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். எனக்கு அவங்கள சந்திச்சு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வேற ஏதாவது சந்தேகங்கள் என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? எந்த டாபிக் இருந்தாலும் பரவாயில்ல, ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும். என்னடா ஏதாவது உங்களுக்கு சரி இது யார்ட்ட கேட்போமோ, எப்படி ஏதாவது வச்சிருக்கீங்களா? சொல்றோம். உங்க பேர் என்ன? ரோஹித். ரோஹித், சந்தேகம் இருந்தா கேட்ட வேண்டியதானே? ஏன் பக்கத்துல வேண்டியதை கேட்கலாமான்னு கேட்டுட்டு இருக்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தா வந்து நம்ம பயாலஜி ஒன்று செப்பரேட்டா எழுதணும்டா. பயாலஜி எழுதி அதை கிளியர் பண்ணிட்டு அப்புறம் நீட் எக்ஸாம் எழுதலாம். ஆமாம், எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் சப்ஜெக்டா நீ பயாலஜி எடுத்து, இப்போ 12th முடிச்சவங்களுக்கு வந்து சார் பயாலஜி மறுபடியும் இன்னொன்று எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதோ ப்ரொவிஷன் இருக்காமே, அது எப்படி சப்ளிமெண்ட்ரி மாதிரி எழுதணுமா? முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணி எழுதணும். அது மாதிரி எழுதணும். பயாலஜி தேவை. பயாலஜி இல்லாமல் நீட் எக்ஸாம் எழுக்க முடியாது. சரியா? வேற என்ன சந்தேகம்? அவர் எந்திரிச்சு கேட்காம, ரோஹித் எந்திரிச்சு கேட்காம இந்த பதில் வந்து அவருக்கு புரிஞ்சுக்காம இருந்தாருன்னா கடைசி வரைக்கும் இது மைண்ட்லேயே தானே இருக்கும். இதே மாதிரி தானே பாடத்துலையும் இதே தானே. ஒர்க் டன்னா ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஃபோர்ஸுங்கிறது வெக்டாரு, டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது வெக்டாரு. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒர்க் டன் கிடைக்கும். இந்த இதில் ஏன் வெக்டாரா இருக்கு? வெக்டார் எப்படி மல்டிப்ளை பண்ணுறது? இதுக்கு ஏன் ஒர்க் டன்னு சொல்கிறாங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட் எதுக்கு இங்கே வந்துச்சு? இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது ஃபார்முலா இருக்கா? இது எங்கே பயன்படுத்தலாம், இது எங்கே பயன்படுத்தக்கூடாது? இப்போ அடுக்கடுக்கான கேள்விகள் வரும். இதுக்கு நம்ம அமைதியாக இருந்து கடந்து போகக்கூடாதுல்ல. அதான் நான் சொல்லுவேன், நார்மல் பழக்க வழக்கத்திலையும் கேள்விகளை கேட்டு அதுக்கான பதிலை தெரிஞ்சுக்கிற ஆர்வம் அதிகமா உங்களுக்கு இருக்கணும். புரிஞ்சா? என்ன தமிழ் புரிஞ்சா? ஏதாவது ஒரு கேள்வி கேளு. ஏதாவது ஒரு கேள்வி நீ இப்ப கேட்கிற, சொல்றா, அது உன்னோட விருப்பம்.
ஏன் சார் கருப்பு கலர் டிஷர்ட் போட்டு வந்தீங்கன்னு கூட கேளு, உன்னோட விருப்பம். ஏன் சார் என்னை கேள்வி கேட்குறீங்கன்னு கூட கேளு, உன்னோட விருப்பம். ஆனா எனக்கு ஒரு கேள்வி வேணும். கூச்சம் இருக்கக்கூடாது, தயக்கம் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, தைரியம் இருக்கணும், கேள்வி கேட்கணும். கேள்வி வக்கீலுக்கு படிக்கணும்னா என்ன பண்றது? வக்கீலுக்கு அட்வொகேட் ஆகணும்னு படிக்கிறதுக்கு கிளாட்னு ஒரு பரீட்சை இருக்கு. CLAT தெரியுமாடா? கேள்விப்பட்டிருக்கா? கிளாட் பாரு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கே தெரிஞ்சு. அப்ப நீ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே வரைக்கும் கேட்காம இருந்திருக்காரு இத்தனை நாளா. ஏமா சார் சொன்னாங்க நேத்து இங்க இந்த இடத்துல சொன்னாங்களா? டேய் தூங்கிட்டியாடா? கவனிக்கல அப்படின்னா சரி ஓகே. தமிழ் கையை விடு, கை ஏன் பதட்டப்படுற? வெக்கப்படுறியா? ரொம்ப கியூட்டா இருக்கான். கிளாட் பரீட்சை எழுதுனீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அவங்க சார்ந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிக்கிறதுக்கான ஒரு போட்டித் தேர்வு தான் அது. ஓகே, தேங்க்யூ, ரொம்ப நன்றி. என்ன டவுட் இருக்கா சொல்லுங்க. என்னம்மா? வீடியோவே எடுத்துட்டேனே. போட்டோ எடுத்துக்கலாம் போகும்போது போட்டோ எடுத்துக்கலாம். மிக்க நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ.